கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே கூட மத்திய இதனை சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு சில வார்த்தையை பார்க்கலாமா? அந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களோடு கிராமங்கள் தூரம் ஊழியத்துக்கு சென்றார். அந்த நாட்களிலே ஒரு வாலிபன் வந்து இயேசுவினிடத்திலே நித்திய ஜீவன் குறித்து கேட்கிறார். எப்படி கேட்கிறான்? அப்போது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும்? நித்திய ஜீவன் என்பது தானம் தர்மங்கள் அப்படிப்பட்ட நல்ல விஷயத்தில் செய்யும் போது கிடைக்குமா? இல்லை. அவன் வேதத்தை படித்தவன், ஆனால் வந்திருக்கிறது யார் என்று தெரியவில்லை. அவன் வேதத்தை படித்து இது அனைத்து தெரிந்து அநேக விஷயங்களை அவன் தெரிந்தவன். 12 சீஷர்களுக்கு சொல்லப்படாத விஷயத்தை அவனிடத்தில் ஆண்டவர் காண்கின்றார். இதை கேட்கிற தேவ மக்களே, வேதவசனம் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்துருளி உலாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுது. தேவன் அதுக்காக தான் ஒப்பு கொடுத்திருக்கிறார் இயேசுவை, நித்திய ஜீவனுக்காக. ஆனால் இந்த வாலிபனுக்கு தெரியவில்லை. வந்திருக்கிறவர் யார்? அவர் போதகர் என்று பார்க்கிறானே, அவர் போதகரா? சர்வ வல்லமை கொண்டவர், சர்வ வல்லவர், அவர் ராஜாதி ராஜன், வாழ்வு கொடுக்கக்கூடியவர், நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர், பரலோகத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்து, போதகரே, நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கட்டு கேட்டார். வேதவசனம் சொல்லுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே நித்திய ஜீவன். இந்த நாட்களில் கூட பாருங்க, அவன் இடத்துல தாழ்மை இல்லை, பெருமை இருந்தது. ஆண்டவர் அந்த பெருமை பார்த்து கடைசியாக தேவன் சொன்னார், பிரமாணங்களை அறிந்திருக்கின்றாயே, பிரமாணங்கள் என்ன சொல்லுகிறது? அவன் என்ன சொல்லுவானோ ஆண்டவரை அதை பார்த்து சொல்ல, அவன் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்துல நிறைய ஐஸ்வர்யம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அதை விட்டு வான்னு சொல்றாரு. ஆனா சத்தியத்தை பேசினவன், துணிகரமாக ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்டவன், ஆண்டவர் பார்த்தார். அவன் வந்து அவன் மீது அன்பு கூறார். ஆண்டவர், இப்படிப்பட்டவன் நம்மோடு இருந்தா நலமா இருக்குமே என்று ஆண்டவர் நினைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் பார்த்து கூப்பிடுறாரு, என் பின்ன வரியான்னு கூப்பிடுறாரு. ஆனா அவனா பண்றான், மிகுந்த பணக்காரனா இருக்கிறான், சொத்துக்கு அதிபதியா இருக்கிறான். ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்ட உடனே அப்படியே போய்விட்டான். இது கேட்கிற பிரியமானவர்களே, நித்திய ஜீவன் என்பது அவன் கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான், ஆனா கேட்க வேண்டிய விதம் சரியில்லை. இது ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆனா இந்த வார்த்தை, இந்த கட்டளைகள்